அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் டர்பைன்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். விண்ட் டர்பைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ட்ஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதுதான் வந்து விண்ட் டர்பைன். காற்று மூலியமா கிடைக்கிற எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றது தான் இந்த டர்பைனோட ஒர்க்கிங். இது விண்ட் டர்பைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விண்ட் டர்பைனோட பார்ட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தா நம்ம விண்ட் டர்பைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து விண்ட் டர்பைன். விண்ட் டர்பைன் பார்க்க இப்படிதான் இருக்கும். இதை வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ரோட்டார் ஹப். ரோட்டார் ஹப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேடை வந்து அந்த ரோட்டார் ஹப்ல தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பிளேடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 பிளேடுமே வந்து அந்த ரோட்டார் ஹப்ல தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிளேடு. இந்த பிளேடு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேடு மூலியமா தான் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த பிளேடு சுத்தது மூலியமா தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறோம். அடுத்து லோ ஸ்பீட் ஷாஃப்ட். லோ ஸ்பீட் ஷாஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாஃப்ட் வந்து லோ ஸ்பீடில் சுற்றுறதுனால அதை லோ ஸ்பீட் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கியர் பாக்ஸ். கியர் பாக்ஸ் வந்து இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்பைன் பிளேடு சுற்றி கிடைக்கிற ஸ்பீடை வந்து நம்ம ஜென்ரேட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த கியர் பாக்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டேரெக்டாக வந்து அந்த ஷாஃப்ட்டை வந்து ஜென்ரேட்டரில் கனெக்ட் பண்ணால் அந்த பிளேடு வந்து ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகும். அந்த ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிறது மூலியமா வந்து நமக்கு பவர் வந்து கம்மியாக தான் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஜென்ரேட்டரில் அதிகமாக பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கியர் பாக்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹை ஸ்பீட் ஷாஃப்ட். ஹை ஸ்பீட் ஷாஃப்ட் கியர் பாக்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் தான் வரும். அந்த ஹை ஸ்பீட் ஷாஃப்ட் வந்து அதிகமாக வேகத்தை சுற்றும். அதான் வந்து ஹை ஸ்பீட் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஜென்ரேட்டர். இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹை ஸ்பீட் ஷாஃப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஜென்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ஹை ஸ்பீட் ஷாஃப்ட் சுற்றுறது மூலியமா இந்த ஜென்ரேட்டரில் பவர் ஜென்ரேஷன் ஆகும். அடுத்து நசில். நசில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த உள்ள இருக்க டர்பைன் உள்ள இருக்க கியர் பாக்ஸ் ஜென்ரேட்டர்ல இருக்கு பார்த்தீங்களா, சுற்றி வந்து ஒரு கவர் வரும். அதுதான் வந்து நசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டவர். டவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டர்பைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டர்பைனை வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டவர் மூலியமா தான் வந்து அந்த குறிப்பிட்ட உயரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இப்போ விண்ட் டர்பைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த விண்ட் டர்பைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே இந்த விண்ட் டர்பைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அங்கே வந்து காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்று வந்து அந்த பிளேடு மேலே படும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேடு வந்து சுத்த ஆரம்பிக்கும். அந்த பிளேடு வந்து சுத்த ஆரம்பிக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேடு சுற்றும் போது அது சென்டரில் இருக்க ரோட்டார் ஹப் சுற்றும். அந்த ரோட்டார் ஹப் சுற்றும் போது அந்த ரோட்டார் ஹப்ல வந்து ஒரு ஷாஃப்ட் வந்து வெளியே எடுத்து வந்திருப்பாங்க. அதுதான் வந்து லோ ஸ்பீட் ஷாஃப்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த லோ ஸ்பீட் ஷாஃப்ட்டும் சுற்றும். அப்படி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கனெக்ட் பண்ணிருக்க கியர் பாக்ஸும் வந்து சுற்றும். அந்த கியர் பாக்ஸ் சுற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த லோ ஸ்பீட் ஷாஃப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஸ்லோவாக சுற்றி அந்த கியர் பாக்ஸ் மூலியமா வந்து ஹை ஸ்பீட் ஷாஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சுத்த ஆரம்பிக்கும். லோ ஸ்பீட்லேருந்து கிடைக்கிற ஸ்பீடை வந்து ஹை ஸ்பீடாக வந்து கியர் பாக்ஸ் கன்வெர்ட் பண்ணி ஹை ஸ்பீட் ஷாஃப்ட் சுத்த ஆரம்பிக்கும். அப்படி சுத்த ஆரம்பிக்கும் போது அதில் கனெக்ட் பண்ணிருக்க ஜென்ரேட்டரில் பவர் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஜென்ரேட் ஆகிற பவர் வந்து எங்கே வந்து சப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரேட் டவரை பவர் வந்து எங்கே சப்ளை ஆகும்னா, அந்த டவருக்கு பார்த்தீங்களா, அந்த டவர் மூலியமா வந்து பாட்டம் மாதிரி ஒயர் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர் கனெக்ஷன் மூலியமா வந்து அந்த சப்ளை வந்து கீழே வந்து சப்ஸ்டேஷனுக்கு போகும். அந்த சப்ஸ்டேஷன்ல இருந்து தான் நம்ம நகரத்துக்கு வரும். நகரத்துல இருந்து ஒரு வீட்டுக்கும் அந்த சப்ளை வந்து சப்ளை ஆகும். இப்படிதான் வந்து விண்ட் டர்பைன் வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு விண்ட் டர்பைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் பத்தி நம்ம தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.